ஆர்எஸ்எஸ் தொடர்பு வேணுமா, அதிகாரம் வேணுமான்னு வாஜ்பேயிட்டையும் அத்வானிட்டையும் அன்னைக்கு இருந்த ஜனசங்கத்தில் இருந்தவங்க கேட்கும்போது அவங்க சொன்னது எங்களுக்கு ஆர்எஸ்எஸோட தொடர்பு தான் வேணும்னு. 125 பேர் கூடியிருந்த கூட்டம் 1980 ஏப்ரல் மாதத்தில் அத்வானி பேசினார். ஆர்எஸ்எஸ் தொடர்பை துண்டிக்க சொல்கிறாங்க, ஹரிஜனங்களை போல் நடத்துகிறாங்க எங்களை, அதனால் நம்ம தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழல் கட்டாயம் இந்த கட்டத்தில் ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பேசின வாஜ்பாய் அவரோட பேச்சாற்றலை கேட்டு கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிப்போம்னு முடிவெடுத்தாங்க. அந்த கூட்டத்தில் இருக்க 125 மெம்பர்ஸும். அப்போ அந்த கூட்டத்துக்கு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய தனி கட்சியோட பேர் வேணுமே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஜனசங்கத்தை, நம்ம ஜனசங்கத்திலேருந்து வந்தவங்க, அதனால் ஜனசங்கத்தை மனசில் வச்சு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன தான் ஜனசங்கத்திலேருந்து வந்தாலும் ஜனதா பார்ட்டி நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்துது. அதனால் ஜனதா பார்ட்டியும் ஜனசங்கத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பேர் வைப்போம்னு தான் அன்னைக்கு அடல் பிஹாரி வாஜ்பேயியா பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அந்த பேர் வச்சு இன்னைக்கு இருக்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு பெரிய பாரதிய ஜனதா கட்சியும் கிடையாது. இன்னைக்கு 20 மாநிலங்களை தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சி ஆண்டுகிட்டு இருக்குன்னா எந்த மாநிலத்தையுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு சிவப்பு கம்பளம் பிரித்து நம்மளை யாருமே வரவேற்கல. அவ்வளவு தடங்களையும் இடைஞ்சலைகளையும் தாண்டி தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலே முதன்மையான ஒரு கட்சியாக மாறி இருக்குது. அப்பேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கும் போது அன்னைக்கு ஃபிரோஷா மைதானத்தில் வாஜ்பாய் ஐயா சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், அதிகாரம் வேணுமென்று நினைப்பவர்களும், கபட வச்சனங்கள் பேசணும்னு நினைக்கக்கூடியவர்களும், குறுக்கு வழியில் முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த கட்சியில் இருக்கக்கூடாது என்ற ஒரு அஜெண்டா தான் வச்சார். ஜனங்களுக்காண்டி, மக்களுக்காண்டி, மக்கள் சேவைக்காண்டி மட்டும் உழைக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியில் என்னைக்குமே தலைவனுக்கும் தலைமைக்கும் அதிகாரம் கிடையாது. நமக்கு நம்மளோட கொடி, நம்மளோட கொள்கை மீது தான் கோட்பாடாக இருக்க வேண்டும் என்று அவர் அளித்த அந்த உத்தரவை தான் இப்போ வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு வீட்டு பிள்ளையாக கொண்டு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சின்ன சின்ன சங்கங்கள் மூலமாக பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு சொல்கிற ஒரு அறிவுரை, ஆர்எஸ்எஸ் தொடர்பு வேணுமா, அதிகாரம் வேணுமான்னு கேட்கும்போது அதிகாரம் தான் வேணும்னு சொல்லி தான் இன்னைக்கு திரும்பி பிரிஞ்சு போயிருக்கீங்க. வீத லீடர்ஸ்னு எல்லாருமே அதிகாரி அப்படிங்கிற ஒரு காரணத்தில் தான் நீங்கள் எல்லாருமே பிரிஞ்சு போயிருக்கீங்க. ஆனால் ஜனதா கட்சியில் இருந்து வரும்போதும், பாரதிய ஜனதா கட்சி உருவாகும் போதும், பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கை அதிகாரம் கிடையாது, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற கொள்கையை மனதில் கொண்டு தான் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த ஃபிரோஷா மைதானத்தில் 3500க்கும் மேற்பட்டவர்கள் கூடின அந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கக்கூடிய அத்தனை பேருமே கரகோஷங்கள் எழுப்பி பிரிந்து போகும்போதும், வாஜ்பாய் அடக்கம் உள்ளவங்கள் முதல் முறை சட்டசபை தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடையும் போது காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவ்வளவு கேவலமாக பேசுனாங்க, இந்த கட்சி அழிய போகுது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு. மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியை புத்துணர்ச்சி கொண்டு வர வேண்டும் அப்படின்னால் பலபடியும் முதல் மாணிக்கம் ஃபிரோஷா மைதானத்தில் பலபடி ஒரு கூட்டம் போட வேண்டிய ஒரு சூழல் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டுச்சு. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாத்தோட நரம்பிலும் நாடியிலுமே ஒரு உத்வேகத்தை பகரணும் கண்டி அன்னைக்கு அத்வானிஜி சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு, அந்தகார் சலேகா, சூரஜ் நிகால அவர் கமல் காய், இருள் மறையப்படும், சூரியன் உதிக்கப்படும், நமது தாமரை மலரப்படும் அப்படின்னாரு. அந்த வாக்குக்கு சத்தியமாகத்தான் இன்னைக்கு நம்ம உலகத்திலே பெரிய ஒரு இயக்கமாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். தலைமை கிடையாது, நமக்கு பண்பு தான் நமக்கு முக்கியம். துரோகம் செய்தவர்கள் துரோகிகளாகவே கருதப்படுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் ஆர்எஸ்எஸின் தொடர்புக்காண்டி மட்டுமே இயங்கக்கூடியவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தமிழகத்திலும் ஆளச் செய்யும். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.